வணக்கம் நண்பர்களே, நமது வாழ்க்கை பக்கங்கள் சேனலில் பிரபஞ்சத்தின் எச்சரிக்கை அறிகுறிகள் பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. பலருக்கும் மனதில் உள்ள கேள்வி, இந்த சிக்னல்களை எப்படி சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான். நாம் ஒரு தப்பான முடிவை எடுக்கும் போதோ அல்லது தவறான பாதையில் பயணிக்கும் போதோ பிரபஞ்சம் நமக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாது, சில நிகழ்வுகள் மூலமாக ரெட் சிக்னல் காட்டும். அந்த மாதிரி முக்கியமான எச்சரிக்கைகள் என்ன? அவை எப்படி நம் வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டுள்ளன? வாருங்கள் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் அறிகுறி, த செயின் ஆஃப் அப்டக்கிள்ஸ், அதாவது தொடர்ந்து வரும் தடைகள். ஒரு வேலையை தொடங்குறீங்க, ஆனா ஆரம்பமே முட்டுக்கட்டையாக இருக்குதா? வண்டி பஞ்சர் ஆகிறது, அல்லது அந்த வேலை தொடர்பான சில முக்கியமான ஃபைல்கள் தொலைவது, இந்த மாதிரி தடைகள் வந்தா அது தற்செயலானது கிடையாது. மனித வாழ்க்கையோட இணைந்து பிரபஞ்சம் இது மூலமா என்ன சொல்ல வருதுன்னா, இது உனக்கான நேரம் அல்ல, அல்லது இது உனக்கான பாதை அல்ல. நாம் பிடிவாதமாக அதை கவனிக்காமல் மேற்கொண்டு அந்த வேலையை முயற்சி செய்தால் பெரிய நஷ்டங்களை சந்திக்கிறோம். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதை தட்டுவதை நிறுத்திவிட்டு பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கும் மறு கதவை தேடுங்கள். இரண்டாவது அறிகுறி, பிசிக்கல் வார்னிங் அண்ட் ஆன்சைட்டி, அதாவது உடல்நிலை மற்றும் உள்ளுணர்வு. காரணமே இல்லாமல் திடீரென்று ஏற்படும் தலைவலி, வயிற்று வலி அல்லது ஒரு விதமான பதற்றம், இது கூட பிரபஞ்சத்திடம் வரும் ஒரு ரெட் சிக்னல் தான். குறிப்பாக ஒரு நபரை சந்திக்கும் போதோ அல்லது ஒரு இடத்திற்கு செல்லும் போதோ உங்கள் உடல் சோர்வடைந்தால் அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் உடல் என்பது பிரபஞ்சத்தின் ஒரு ஆண்டனா மாதிரி. தப்பான வைப்ரேஷன் வரும்போது உங்கள் செல்கள் உங்களை எச்சரிக்கும். இதைத்தான் நாம் உள்ளுணர்வு அல்லது கட் ஃபீலிங் என்கிறோம். இதை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள். மூன்றாவது அறிகுறி, லூசிங் திங்ஸ் அண்ட் மைனர் ஆக்சிடென்ட்ஸ், பொருட்கள் தொலைவது மற்றும் சில சிறிய விபத்துகள். அடிக்கடி சாவியை தொலைப்பது அல்லது நடக்கும்போது கால் தடுக்கி விழுவது, இவையெல்லாம் உங்கள் கவனம் சிதறியிருப்பதை காட்டுகின்றன. இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பெரிய தொழிலதிபர் ஒருவர் ஒரு முறை சொன்னார், அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீலிங்கில் கையெழுத்திட போகும்போது அவருடைய ராசியான பேனா காணாமல் போனது. அதை தேடுவதிலேயே அரை மணி நேரம் ஆனது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த பிசினஸ் டீலிங்கில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருப்பது தெரிய வந்தது. அந்த பேனா தொலைந்த அந்த அரை மணி நேரம்தான் அவரை ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றியது. பொருள் தொலைவது என்பது சில சமயம் உங்களை சிந்திக்க வைக்க பிரபஞ்சம் போடும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அடுத்த அறிகுறி, சைன்ஸ் இன் ட்ரீம்ஸ், அதாவது கனவுகள் மூலம் வரும் அறிகுறிகள். நம்மில் பல பேருக்கு ஒரே மாதிரியான கனவு மீண்டும் மீண்டும் வரும். உதாரணத்திற்கு, உயரத்தில் இருந்து விழுவது போலவோ அல்லது யாரோ துரத்துவது போலவோ கனவு மீண்டும் மீண்டும் வரும். இது உங்கள் ஆழ்மனமும் பிரபஞ்சமும் இணைந்து கொடுக்கும் ஒரு சிக்னல். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அல்லது எதையோ தவிர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த பயத்தை நீங்கள் சரி செய்யாத வரை பிரபஞ்சம் அந்த ரெட் சிக்னலை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சிவப்பு நிறம் சார்ந்த கனவுகள் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகும் ஏதோ ஒரு முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அடுத்த அறிகுறி, ரிலேஷன்ஷிப் ஃப்ரிக்ஷன், உறவுகளில் ஏற்படும் கசப்பு. நன்றாக பழகி கொண்டிருந்தவர்களிடம் திடீரென தேவையற்ற வாக்குவாதங்கள் வருகிறதா? உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்க பிரபஞ்சம் செய்யும் சுத்திகரிப்பு தான் இது. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வருவார்கள். அந்த பாடம் முடிந்ததும் அவர்களை பிரபஞ்சம் ரெட் சிக்னல் மூலம் நம்மிடம் இருந்து பிரிக்கும்.
அதை வருத்தப்படாமல் ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. இதுவரை பிரபஞ்சம் கொடுக்கும் ரெட் சிக்னல் பற்றி பார்த்தோம். இனி அந்த ரெட் சிக்னலை எப்படி கையாளுவது என்று பார்க்கலாம். முதலில் நில், கவனி, நிதானி. ரெட் சிக்னல் விழுந்தால் நாம் என்ன செய்வோம்? வண்டியை நிறுத்திவிட்டு பச்சை விளக்குக்காக காத்திருப்போம் அல்லவா? அதேதான் வாழ்க்கையிலும். ஒரு வேலையில் தொடர்ந்து தடை வந்தால் பிடிவாதமாக அதை செய்யாதீர்கள். ஒரு நிமிடம் அந்த வேலையை நிறுத்திவிட்டு ஏன் இந்த தடை வருகிறது என்று கவனியுங்கள். சில சமயம் அந்த வேலையை செய்யும் முறையை மாற்றச் சொல்லியோ அல்லது அந்த நேரத்தை தவிர்க்க சொல்லியோ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம். நிறுத்துவது தோல்வி அல்ல, அது ஒரு பாதுகாப்பான இடைவேளை. அடுத்தது ஆழ்ந்த தியானம் மற்றும் மௌனம். பிரபஞ்சத்தின் சத்தமில்லாத மொழியை புரிந்து கொள்ள நமக்குள் அமைதி தேவை. தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்கள் உள்ளுணர்வு அப்போதுதான் தெளிவாக பேசும். குழப்பமான நேரத்தில் முடிவெடுக்காமல் மௌனமாக இருந்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான விடையை ஒரு நபர் மூலமாகவோ அல்லது ஒரு செய்தி மூலமாகவோ காட்டும். மூன்றாவது, நன்றியுணர்வு. தடைகள் வரும்போது நாம் கோபப்படுகிறோம். அதற்கு பதிலாக இந்த தடையின் மூலம் என்னை ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியுணர்வோடு இருக்கிறீர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான சிக்னல்களை அனுப்பத் தொடங்கும். உங்கள் எனர்ஜி மாறும்போது உங்களை சுற்றியுள்ள தடைகளும் மறையும். நான்காவது, கேள்விகள் கேளுங்கள். உங்களுக்கு வழி தெரியாத போது பிரபஞ்சத்திடமே கேளுங்கள். எனக்கு சரியான பாதையை காட்டு என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்களுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கும். அது ஒரு புத்தகத்தின் வரியாக இருக்கலாம், யாரோ பேசும் பேச்சாக இருக்கலாம், அல்லது திடீரென உங்கள் மனதில் தோன்றும் ஒரு எண்ணமாக இருக்கலாம். பிரபஞ்சம் எப்போதும் பதிலளிக்க தயாராகவே இருக்கிறது. நண்பர்களே, பிரபஞ்சம் நமக்கு தரும் ரெட் சிக்னல்கள் ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு வரம். அது நம்மை சரியான திசையில் வழிநடத்த பார்க்கும் ஒரு காஸ்மிக் ஜிபிஎஸ். இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக அமையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய தெளிவை தந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.